உலக ஜனங்களுக்கு என பணிவான வணக்கம். நல்ல தகப்பன் யார்? மனைவி குழந்தைகளோடு இருக்கிற ஒரு 2 குழந்தைகள் வச்சுக்கோங்க. ஒரு மனைவி 2 குழந்தைகளோடு இருக்கிற நல்ல தகப்பன் யார்? நல்ல தகப்பன் என்ன செய்யணும்? மனைவிக்கும் 2 குழந்தைகளுக்கும் நல்ல உணவு கொடுக்கணும். அந்த வீடு, ட்ரெஸ்ஸு, சோப்பு, சீப்பு அதெல்லாம் எக்ஸ்ட்ரா பேசிக் உணவு, சாப்பாடு, நீர், நல்ல உணவு கொடுக்கணும். 3 நாளைக்கு உணவு கொடுக்கணும். முக்கியமானது. வீடு வாடகை வீடு கூட இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. சொந்த வீடு இருக்கிற விஷயம் கிடையாது. உணவு கொடுக்கணும். அப்புறம் கல்வி கொடுக்கணும். பலர பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்கணும். கல்வி முக்கியமானது. அவங்க வாழக்கூடிய வாழ்க்கைக்கு கல்வி முக்கியமானது. 2 கொடுக்கணும். 3வது கல்வி முடிஞ்சாலும் வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கணும். வேலை வாய்ப்பு அமைத்து கொடுக்க வேண்டும். நல்ல தகப்ப அதான் செஞ்சு கொடுத்துட்டா அப்புறம் நம்ம வேலைக்கு போயிட்டா நல்லா மனைவி வருவாங்க, பொண்ணா இருந்தால் நல்லா கணவன் வருவாங்க, அவங்க ஆட்கள் இருக்க அவங்க பிள்ளைக்கு நம்ம செஞ்சுக்குவாங்க. இதுதான் அதாவது இந்த உணவு, கல்வி, வேலை வாய்ப்பு, இந்த 3 தான் ஒரு நல்ல தகப்பன் தன் குழந்தை செய்து கொடுக்கணும். அதே போன்றுதான் ஒரு நாட்டு மக்களுக்கு நாட்டின் முதலமைச்சர் செய்ய வேண்டியது உணவு. 3 வேளை உணவு சாப்பிடணும். நீர், உணவு, நீர் சேர்ந்து வரும். 3 வேளை உணவு கொடுக்கணும். கட்டாயம் சாப்பாடு எல்லாம் கஷ்டப்படக்கூடாது. உணவு கொடுக்கணும். அந்த பிறக்கிற குழந்தைகளுக்கு கல்வியை கொடுக்கணும். நல்ல கல்வி, தரமான கல்வியை கொடுக்கணும். கல்வி இன்றியமையாதது. இந்த மருத்துவ செலவு, அந்த டிரான்ஸ்பர் மற்ற எக்ஸ்ட்ரா வருது. அந்த உடல்நிலை சரியில்லாத மருத்துவ செலவு போயிருக்கோம். மற்றெல்லாம் மெயின் நிறைய தேவைகள் இருக்கு. அது மெயினானது. நல்லா கல்வியை கொடுக்கணும். இப்போ நல்லா கல்வி முடிச்சா வேலை வாய்ப்பு கொடுக்கணும். இதுதான் மெயின். உணவு, கல்வி, வேலை வாய்ப்பு மெயினானது. 3 தான் கொடுக்கணும். இதை சரியாக செய்த இப்போதான் சொல்லியிருக்காரு, நம்ம மூலம் சொல்லியிருக்கேன். நான் உங்க அப்பா என்ன அப்பான்னு கூப்பிட சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் நல்ல தகப்பனா இல்லையாங்கிறத தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு நல்ல தகப்பனா ஒருத்தர் இருந்தார். நல்ல தகப்பனாக ஒரு இருந்தார். அவர் தான் பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார். ஒரு 1954 முதல் 1963 வரை 9 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். அதற்கு முன்பாக சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு 9 ஆண்டுகள் சிறைக்கு சென்றார். அது வேற விஷயம். சிறைக்கு சென்றாலும் அவருக்கு மனைவி கிடையாது, குடும்பம் எதுவும் கிடையாது, அம்மா குழந்தைகள், தங்கச்சி யாரும் கவனிக்கல. அவர் நாட்டு மக்களுக்காக வாழ்ந்தவர். 9 ஆண்டு ஆட்சியில அவர் செய்தவையில சொல்றேன் நான். முதல் திட்டம் போட்டாரு, மக்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். அதான் திட்டம் போட்டாரு. உணவுக்கு அடிப்படை ஆதாரம் நீர். நீர் இல்லாம உணவு கொடுக்க முடியாது. மழை பெய்யும், சோறு ஒரு 5-6 மழை பெய்யும், அப்ப தண்ணி பூரா கடல் கொடுக்கிறோம். அப்ப என்ன விவசாயம் பார்க்க முடியும்? வேஸ்ட். அதனால அணைக்கட்டுகளை கட்டினார். அவர் திட்டம் போட்டாரு. உணவுக்கு மெயின் காரணம் நீர். நீராதாரத்தை பெருக்க அணைக்கட்டு கட்டினாரு. அணைக்கட்டுகள் கட்டினார். அவர் ஆட்சி காலத்தில் அவர் கட்டிய அணைக்கட்டுகளை நான் இப்ப கூறுகிறேன். வைகை அணை, மணிமுத்தாறு அணை, பவானிசாகர் அணைக்கட்டு ஈரோடு, வைகை அணை தேனியில இருக்கு, மணிமுத்தாறு நெல்லையில இருக்கு, அமராவதி அணை திருப்பூர்ல இருக்கு, சாத்தனூர் அணை, கிருஷ்ணகிரி டேம், காமராஜர் சாகர் டேம். இது தெரிஞ்சது. எத்தனை டேம் கட்டினா எனக்கு தெரியாது. இது மாதிரி அணைக்கட்டில் கட்டி அதில் நீரை தேக்கி வச்சு விவசாயத்தை பெருக்க செய்தார். உணவு உற்பத்தியை பெருக்க செய்தார். அவர் முதல்ல முடிச்சிட்டாரு. 2வது கல்வி. ராஜாஜி அவர்கள் கொலைன்னு சொல்லி பல 1000 பள்ளிகளை மூடினாருன்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் டிவியில பார்க்கறது செயலுக்காக இருந்தேன் முன்னா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பல 1000 கல்விக்கு அமைத்தவர் காமராஜர். பாக்குறேன். எனக்கு இது இருக்கான்னு தெரியாது. சொல்றேன். அதாவது 3 கிலோமீட்டருக்கு ஒரு கல்வி நினைக்கிறேன். 3 கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பாடசாலை, 5 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலைப்பள்ளி, 8ஆம் கிளாஸ் வரைக்கும், 5ஆம் கிளாஸ் வரைக்கும் 3 கிலோமீட்டருக்கு ஒரு இது பள்ளிக்கூடம். அப்புறம் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் 5 கிலோமீட்டர் நினைக்கிறேன். 10 கிலோமீட்டர் வரைக்கும் உயர்நிலைப்பள்ளி. ஏதோ டிஸ்டன்ஸ் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ண நல்லா இருக்கும். மாதிரி இவ்வளவு மக்கள் அதிக தூரமாக நடந்து போய் பசங்க படிக்கக்கூடாதுன்னு சொல்லி அது பக்கத்தில் படிக்கணும்னு சொல்லி இப்போ பள்ளிக்கூடங்கள் நிறைய நிறுவினார் காமராஜர். கல்வி நிறுவினார். பள்ளிக்கூட பசங்களுக்கு வயசு சாப்பிட்ற சொல்லுவாங்க, சொல்லுவாங்க, ஓடா சத்தியமா மத்தியானம் கஞ்சி அடிப்பாங்க. மத்தியானம் கஞ்சி அடிப்பாங்க. இப்போ என்ன அர்த்தம்னா பசங்க சொல்லுவாங்க, நமக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன், எங்க வீட்டுக்கு அப்பா வாத்தியார் டீச்சர் நல்லா சாப்பிடுவாங்க. சத்தியங்கிறது மத்திய கஞ்சி மாதிரி. நான் சத்தியம் மீறி போயிடுவோம். 10 கிடைக்காது. சில காட்டு போயிட்டாங்கன்னா காட்டு போனாதான் சாப்பாடு. கூடுதான் நைட்டும் சோறு, நைட்டும் சுடுசோறு. நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது நைட்டும் சுடுசோறு. பகல பூரா எல்லாத்துக்கும் கூடுதான். எங்க வீட்டுல மட்டும்தான் நைட்டு சுடுசோறு, காலையில் பழைய சோறு, வாத்தியார் வீடு. குறிப்பிட்ட 10-20 வாத்தியார் வீட்டுல தான் இருக்கும். மற்ற பூரா காட்டுக்கு போறவங்க.
நைட்டு வருவாங்க, சோறாக்குவாங்க, கூழ் காய்ச்சுவாங்க, காலை கூழை எடுத்து வடிச்சு கொண்டு காட்டுக்கு கொண்டு வருவாங்க. பிள்ளைங்க சாப்பாடு இருக்காது, மதிய சாப்பாடு சாப்பிடணும். அந்த மதிய சாப்பாடு போட்டார், உணவு போட்டார், பிள்ளைங்க படிக்கிறதுக்கு உணவு போட்டார். கல்விக்காக மதிய உணவு திட்டத்தை கொடுத்தாரு அவர். கல்வி படிக்க வரணும்னா பிள்ளைங்க சோறு போன மாதிரி சோறு போனா அம்மா அப்பா காட்டுக்கு வருவாங்க, சோறு போட ஆள் கிடையாது. கல்வி கண் தந்த காமராஜர் நல்லா பள்ளிக்கூடத்தை படிக்க வச்சாரு. படிச்சு முடிச்சு எங்க போவாங்க, வேலை வாய்ப்பு. அதுக்கு பாடுபட்டார். சென்ட்ரல் கவர்மெண்ட் போராடி வெளிநாட்டுக்கு அதர் ஸ்டேட்டுக்கு போகக்கூடிய அனைத்து தொழிற்சாலையும் ஃபேக்டரி நம்ம தமிழ்நாட்டுக்கு வாங்கி வந்தார். எல்லாம் டிவியில் பார்க்க தெரிந்து கொள்கிறீர்கள். அவர் கொண்டு வந்த ஃபேக்டரி குறிப்பிட்ட சில ஃபேக்டரி தெரிஞ்ச ஃபேக்டரி சொல்றேன் நான். சேலம் இரும்பு உருக்காலை, திருச்சி பெல் தொழிற்சாலை, நெய்வேலி நிலக்கரி அனல்மின் நிலையம், நிலக்கரி சுரங்கம் அனல்மின் நிலையம், ஐசிஎஃப் பெரம்பூர் இந்தியன் கோச் ஃபேக்டரி பெரம்பூர், ஆவடி டேங்க் ஃபேக்டரி ஆவடி, பிலிம் ஃபேக்டரி ஊட்டி, தொழிற்பேட்டை அம்பத்தூர் திருவத்தூர் தொழிற்பேட்டை, சுகர் மில்ஸ், பேப்பர் மில்ஸ், நிறைய பேப்பர் மில்ஸ், இப்படி எல்லாமே நான் தந்திர போடுறேன், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். தமிழக மக்கள் மேல் அக்கறையாக இருந்தார் காமராஜர் முதலமைச்சர். தன் மனைவி கிடையாது, குடும்பம் கிடையாது, அவங்க அக்கறை இல்லை, தமிழ் மக்கள் தான் அந்த அக்கறை இருந்தது. அவர் தன்னலகமாக பணி செய்தார். அவர் ஆட்சி காலம் பொற்காலம் சொல்லுவாங்க. ஆனால் அதற்கு பிறகு வந்த முதலமைச்சர்கள் தங்கள் குடும்பத்தின் மீது தான் அக்கறை இருந்தாங்க, நாட்டு மக்கள் மேல அக்கறை இல்லை. அது இந்த மாதிரி எந்த ஒரு அணைக்கட்டும் அல்ல. எம்ஜிஆர் காலத்து கூட சில அணைக்கட்டு கட்டினா நினைக்கிறேன். எங்க பக்கத்துல பெம்பக்கோட்டை விரகுணூர் சில அணைக்கட்டு கட்டினா நான் பார்த்தேன். விருத மரத்தில் 2 அணைக்கட்டு கட்டினார் எம்ஜிஆர். அவரை மக்களுக்காக பாடுபட்டவர். அதுக்கப்புறம் வந்து கலைஞர் கருணாநிதி தான் குடும்பத்தை தான் பார்த்தாரு. எல்லாத்துக்கும் தெரியும், குடும்பம் தான் செய்தார். பெரிய அணைக்கட்டு பெரிய ஃபேக்டரிலாம் கொண்டு வரல அவரு. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், அவர் குடும்பம் இருந்து கிடையாது. ஜெயலலிதா அவர்கள் நல்லா ஆட்சி செய்தார், நல்ல திறமசாலி, ஆங்கிலேயர் உள்ளவர். ஆனா கூட இருந்தவங்க நான் உள்ள சொல்றேன், எல்லாத்தையும் தெரியும். கூட இருந்தவங்க பூரா அவங்க ஒரு கூட்டமே எல்லாம் செழிப்பா இருந்தாங்க. எப்படி இருந்தார்கள், இப்போது எப்படி இருக்கிறார்கள், ஜெயலலிதா ஆட்சி வருவதற்கு முன்பாக அவர்கள் எப்படி இருந்தார்கள், இப்போது எப்படி இருக்கிறார்கள் என்பது கடவுளுக்கு தெரியும். நான் கடவுளின் குமாரன், கடவுளுக்கு தெரியும், அவங்களுக்கும் தெரியும், தமிழ் மக்களும் தெரியும். பேச மாட்டாங்க, நம்ம பார்த்தா பயப்படுவாங்க. ஆனால் கடவுள் பயப்பட மாட்டாங்க, தெரிந்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் ஆட்சி மாறி ஆட்சி செஞ்சாங்க. ஜெயலலிதா அவங்க ஆட்சி செஞ்சாங்க, ஆனால் அவங்க கட்டுப்பாடு ஆட்சி இல்லை. சசிகலா நடராஜ் அவர் கட்டுப்பாடு இருந்தது. அவங்க என்ன செஞ்சாங்க மக்களுக்கெல்லாம் தெரியும். எத்தனை கோடி சம்பாதித்தார்கள், அவர் சுற்றி உள்ள உற்றார் அனைவரும் பெரிய கோடி சொன்னாங்க, எல்லாம் தெரியும். கடவுள் பார்த்து கொண்டு இருக்கிறார். அதான் சொல்லுங்க, யார் மக்களுக்காக பாடுபடல, தங்கள் கட்சிக்காகவும் தங்கள் குடும்பத்துக்காக பாடுபட்டார்கள். கலைஞர் ஆட்சியில் இருக்காருன்னா அடுத்த எலெக்ஷன் ஜெயிக்கணும், அதுக்காகத்தான் இலவச கொடுத்து கட்சி நிதி வாங்கி அமைச்சர்கள் எல்லா அமைச்சரும் ஊழல் லஞ்சம் வாங்கி அதான் கட்சி நிதி சேர்த்து வச்சுக்கிட்டு கட்சி குடும்பத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு அமைச்சர்கள் குடும்பத்தை வச்சுக்குவாங்க, கட்சி வச்சுக்குவாங்க, அடுத்த எலெக்ஷன் செலவழிப்பாங்க. முதல்ல 5 வருஷம் அறுவடை பண்ணுவாங்க, அப்படி செலவழிப்பாங்க. அதே மாதிரி எல்லாமே எல்லா காரியங்களும் எல்லாம் பண்றாங்க. யாருமே மக்களுக்கு பார்ப்பனும் செய்யல. எல்லாம் எதுக்கு இலவசம் கொடுக்குறீங்க? 1000 இலவசம், மகளிருக்கு 1000 ரூபா, படிக்கிற பிள்ளைங்களுக்கு 1000 ரூபா, இலவச லேப்டாப், இலவச சைக்கிள், இலவச டிவி, இலவச மிக்சி, இலவச கிரைண்டர், இலவச ஃபேனு. எதுக்கு இலவசம்? இலவச வீடு, இலவச வீட்டு பட்டா, எல்லாமே இலவச அரிசி, இலவச பருப்பு, இலவச எண்ணெய். யார் வேலை போக கூடாதா? அவன் சம்பாதிச்ச பொண்டாட்டி பிள்ளைக்கு செலவுக்குங்க. நீங்க கொடுக்கறதுக்கு யார் பண்ண கொடுக்குறீங்க? நீங்க 10 லட்சம் கடன் அண்ணாமலை சொல்றாரு, அண்ணாமலை சார் சொல்றாங்க 10.25 லட்சம் கோடி கடன் இருக்கு. இப்போ நீங்க திமுக ஆட்சி வந்த காலத்துல 5 லட்சம் கோடி மேல கடன் வாங்கியிருக்காங்க. பணம் எங்க போச்சு? எத்தனை ஃபேக்டரி, எத்தனை அணைக்கட்டு, எத்தனை தொழிற்பேட்டை, எத்தனை என்ன செஞ்சிருக்கீங்க? நீங்க எல்லாம் இலவசம், பஸ் ஃப்ரீ, 1000 ரூபா மகளிருக்கு. என்னங்க இது? மக்கள் பிச்சைக்காரங்களா? இன்னைக்கு ஒரு ரேஷன் கார்டுக்கு 4.5 லட்சம் கடன் இருக்குன்னு அண்ணாமலை சார் சொல்றாரு, புள்ளின்னு சொல்றாரு, ஐபிஎஸ் அதிகாரி. மக்கள் மேல் தமிழக அரசியல்வாதிகளுக்கு அக்கறை அல்ல, அவர்கள் குடும்பத்தின் மேலும் அவர்கள் கட்சியின் மேலும் அக்கறை இருக்கிறது என்பது என் தேவநாய கருத்தை கூறிய திருக்கு தரிசனத்தை இப்போது உலக ஜனம் தெரிந்து கொள்ள கொள்கிறேன். கேளுங்கள். 25/9/2025 அன்று என்னிடம் என் தேவநாய கர்த்தர் கடவுள் கூறிய திருக்கு தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். தொம்மை எக்கிற்கா ஐரண்டுக்கா ஊகி திபு ஓ தேசம் பரிசுத்தப்படுத்தப்படும். உன்னால் நீ
நான் நாம் இருவரும் என்ற தேசத்தின் அதிபதியாக ஒவ்வொருவனும் ஜோடி போட்டு இணையோடு ஆட்சி அதிகாரத்திற்கு வர நினைக்கிறார்கள். அரசியல்வாதிகள், தமிழக தேச அரசியல்வாதிகள் அனைவரும் அவர்கள் எண்ணம் நிறைவேறாது. அவர்கள் எண்ணம் நிறைவேறாது. அவர்கள் எண்ணம் நிறைவேறாது. இத்தேசம் பரிசுத்தப்படுத்தப்படும் உன்னால் உன்னால் உன்னால். யார் சொல்றாரு வார்த்தைய? கடவுள் சொல்றாரு. உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள ஒரே கடவுள். கடவுள் யார்? கடவுள் யாருன்னு வரும்போது தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இஸ்லாமில் வணங்குகிற அல்லாஹ் இறைவன் அவர் தான் கடவுள். கிறிஸ்தவர்கள் கூப்பிடுற யெகோவா என்று நாமம் கொண்ட தேவனாய் கர்த்தரே அவர் தான் கடவுள். இயேசுக்கு மேலே பார்த்து கூப்பிடுற பிதாவை தேவதை கர்த்தரே அவர் தான் கடவுள். இந்துக்கள் கூப்பிடுற தெய்வம் ஆண்டவரே அவர் தான் கடவுள். அவர் தான் இந்த என்கிட்ட பேசுறாரு. நான் யார்? என்கிட்ட பேசுறவங்க நான் என்ன பெரிய ஆளா? நான் அவருடைய குமாரன், பரமண்டலவாசி. அவர் கூட இருந்தவன் நான். இயேசு கிறிஸ்து அதிபதி நான். இயேசு வந்தால் பணி செய்தா போயிட்டாரு. முகமது வந்தால் பணி செய்தா போயிட்டாரு. இப்போ என்ன பூமிக்கு அனுப்பியிருக்கிறாரு? அவருடைய பணி செய்வதற்கு அனுப்பியிருக்கிறாரு. அதான் ஏன்ட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நான் யார்? எனக்கு அவ்வளோ பெரிய மரியாதையா? கடவுளா பூமிக்கு அனுப்பப்பட்டவன். உலகத்திலேயே, இந்தியாவிலேயே, தமிழ்நாட்டில், மாவட்டத்தில், ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டத்தில், வம்சாரம் கிராமத்தில், முத்துக்கருமனார் தெருவில் பிறந்த இலட்சியாமாசிரியர் தங்கேஸ்வரி அம்மா அவளுக்கு மகனாக பிறந்தவன் நான், சிவன்மூர்த்தி என்ற ஜீவன். 15/8/1996 பிறந்த நான் பணி செய்வதற்காக. அதனால்தான் கடவுள் உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள கடவுள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார், திருக்கத்தை சொல்லி வருகிறார். இவள் அனைத்துமே மாமனித நிம்மாற்ற ஒளிபரிக்கிறேன் பாருங்க, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதனால்தான் என்ன சொல்றாரு, தேசம் தமிழ்நாடு பரிசுத்தப்படுத்தப்படும், விரைவில் பரிசுத்தப்படுத்தப்படும். எப்படின்னு எனக்கு தெரியாது. ஒரு சொல்றாரு, செய்யப்படுறது அவரு, நான் செய்ய முடியாது. சொன்னா செய்ய போறேன், பொறுத்து பார்ப்போம். உன்னால் 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 தமிழ்நாடு நிச்சயமா பரிசுத்தப்படும். தமிழ்நாடு மக்கள் நல்லா இருப்பாங்க. விரைவில் எப்போதும் தெரியாது, பார்ப்போம். நீ நான் நாம் இருவரும் என்று இத்தேசத்தின் அதிபதியாக ஒவ்வொருவனும் ஜோடி போட்டு இணையோடு ஆட்சி அதிகாரத்திற்கு வர நினைக்கிறார்கள். அரசியல்வாதிகள், தமிழ் அரசியல்வாதிகள். தமிழ்நாட்டு அரசியல் வந்து நீ தனியாக நின்றுக்கோ, நான் தனியாக நிற்கிறேன், சேர்ந்து நிற்போம், ஜோடி போட்டு கூட்டணி போட்டு ஆட்சி பாடுபடுறாங்க. இப்படி டிஎம்கே அவன் தனியாக நிற்கிறாப்புல, எனிமே தனியாக நிற்கிறாப்புல. இவங்க கூட சில கட்சிகள், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் ரெண்டு போறாங்க, மற்ற சில கட்சிகளும் போறாங்க. எனிமே சில கட்சிகள் அவங்களுக்கு நீ கூட்டணி சேர்ந்து தேசத்தின் முதலமைச்சராக பாடுபடுறாங்க, தமிழ்நாட்டு முதலமைச்சராக பாடுபடுகிறார்கள். அரசியல்வாதிகள் அனைவருமே, தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் அனைவருமே. அப்ப விஜய் ஒரு பக்கம் நிற்கிறாரு, சீமான் ஒரு பக்கம் தான் முதலமைச்சர் நிற்கிறாரு, விஜய் நான் தான் அமைச்சர் நிற்கிறாரு, அங்க முக அவர் கூட்டணி நிற்கிறாரு, இவர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி நிற்கிறாரு. அவர்கள் எண்ணம் நிறைவேறாது, அவர்கள் எண்ணம் நிறைவேறாது, அவர்கள் எண்ணம் நிறைவேறாது. இந்த நினைக்கிற யாருமே முதலமைச்சர் வர முடியாது. முக ஸ்டாலின் முதலமைச்சர் அல்ல, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அல்ல, நடிகர் விஜய் முதலமைச்சர் அல்ல, நடிகர் சிவா முதலமைச்சர் அல்ல. யார் முதலமைச்சர் என்பதை என் தேவநாயக கட்ட கடவுள் இடம் விரைவில் கூறுவார். அப்போதுதான் இந்த மாமலை நிம்மாற்ற யூடியூப் மூலமாக உங்களிடம் கூறுகிறேன், தெரிந்து கொள்ளுங்கள். தமிழக அரசியல்வாதிகளில் நடிகர் விஜய் குறித்து என் தேவநாயக கத்த கடவுள் தரிசனத்தை தனி எபிசோட போட்டிருக்கேன், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். உதயநிதி ஸ்டாலினை பற்றி என் தேவநாயக கத்த கடவுள் கூறியதை தனியாக போட்டிருக்கேன், தொடர்ந்து நிறைய போட்டிருக்கேன். மரணத்தை குறித்து கூறினார், போட்டிருக்கேன், பார்த்துக் கொள்ளுங்கள். முக ஸ்டாலின் அவர்களை குறித்து கூறியதையும் மாமனித நிம்மாற்ற யூடியூப் ஒளிபரப்புன்னு பாருங்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் அல்ல என்பதை குறித்து என் தேவநாயகத்தை கூறியது போட்டிருக்கேன் நான். அப்புறம் நடிகர் சீமானை குறித்து என் தேவநாயகத்தை கடவுள் குறித்து போட்டிருக்கேன் நான். அப்புறம் அன்புடைய ராமதாஸ் அவர்களை குறித்து கடவுள் கூறியது தனி எபிசோட் போட்டிருக்கேன், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். பிரேமலதா விஜயகாந்த் குறித்து என் தேவநாயகத்தை கடவுள் கூறியது தனியாக போட்டிருக்கேன், பார்த்துக் கொள்ளுங்கள். அப்புறம் வைகோ மாதின் கூட வைகோ குறித்து அவர் மகனை குறித்தும் கடவுள் கூறியதை தனி எபிசோடாக போட்டிருக்கேன், பார்த்துக் கொள்ளுங்கள். திருமாவளவன் அவர்கள் குறித்தும் என் தேவநாயகத்தை கடவுள் என்ன குறித்திருக்க தரிசனத்தை தனி எபிசோடாக போட்டிருக்கேன், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். தமிழக அரசியல்வாதிகள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இவர்கள் யாருமே தமிழகத்தின் முதலமைச்சர் 2026 அல்ல அல்ல என்பது உறுதியாக கூறிக்கொள்கிறேன். 26/9/2025 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் குறித்திருக்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். தேசத்தின் நலன்
அரசியல்வாதிகள் ஒருவனுக்கும் தேசத்தின் நலன் பற்றி அக்கறை இல்லை. அவன் குடும்ப நலனை பற்றி அக்கறையோடு அரசியலிலே இருக்கிறார்கள். அனைத்து தமிழக தேசத்தின் அரசியல்வாதிகள் அனைவரும் நினைப்படுவார்கள். அவர்களுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். இத்தேசத்தின் நலன் அரசியல்வாதிகள் ஒருவனுக்கும் தேசத்தின் நலன் பற்றி அக்கறை இல்லை. வார்த்தை ஏமாத்த கிடையாது. தமிழ் அரசியல்வாதிகளே இது ஏமாத்தியல் கோப்படாதீங்க. தமிழ்நாட்டின் நலன் அரசியல் தமிழ் அரசியல் ஒருவருக்குமே தமிழ்நாட்டின் நலன் பற்றி அக்கறை இல்லை. அவனவன் குடும்ப நலனை பற்றி அக்கறையோடு அரசியல் இருக்கிறார்கள். அவன் குடும்பத்துக்கு தான் சேர்க்கா பாக்குறாங்க. யாரா எடுத்துக்கோங்க, நெஞ்சத்தோடு சொல்லுங்க. நம்ம அரசியல் நெஞ்சத்தோடு சொல்லுங்க. நீங்க யாராவது சொத்து சேர்க்காம இருக்கீங்களா? நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்பாக, எம்எல்ஏருக்கு முன்பாக, அமைச்சருக்கு முன்பாக எவ்வளவு சொத்து இருந்தது, இப்போ எவ்வளவு சொத்து இருக்கு, யாராவது வெள்ளை அறிக்கை காட்ட தயாரா? உங்க சத்தியமா தயாரா இருக்கீங்களா? பொதுமொழி வந்துட்டு நான் அரசியலுக்கு வந்த சம்பாதிக்கவே இல்லை, மக்கள் பணத்தை நான் கொள்ளையடிக்கல, ஊழல் செய்யல, லஞ்சம் வாங்கல அப்படின்னு சொல்ல தயாரா இருக்கீங்க? யாராவது ஒரு அரசியல்வாதி தான் சொல்லுங்க. சவாலுக்கு சொல்றேன் நான். தமிழ்நாட்டில் உள்ள இப்ப அனைத்து கட்சிகள் அரசியல்வாதிகளும் நான் தமிழக மக்கள் சொத்துக்காக பாடுபட கொள்ளையடிக்க வரலன்னு சொல்லுங்க. காமராஜர் இருந்தார், கக்கன் இருந்தார், ஜீவானந்தம் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் ஜீவன் ஐயா இருந்தாங்க. ஐயா இருந்தாங்க. மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கல. எனக்கு தெரிஞ்சவங்க சொல்றேன், மற்றவங்க பேர் தெரியாது. இந்த டிவி வரதுன்னு சொல்றேன். எம்ஜிஆர் இருந்தார். எம்ஜிஆர் மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். டிவியில் பார்க்கறது இல்லை. அவர் தனக்குன்னு சொத்து சேர்க்கிறார். அவர் குடும்பத்தை, அவர் அண்ணன் சொந்தக்காரர் யாருமே அரசியல் பக்கத்து வரைய விடல. ஆட்சி பக்கத்து வரைய விடல. மட்டும்தான் இருப்பார். மேடையில் இருப்பார். பாருங்க, மனைவி கூட துணை இருப்பாங்க. மனைவி கூட அதிகாரம் செய்தா இல்லை. எம்ஜிஆர் இந்த ஆட்சி இருந்தார். கலைஞர் அப்படியா? ஒரு மகள் பெங்களூர்ல, ஒரு மகன் மதுரையில், ஒரு மகன் கோயம்புத்தூர்ல, ஒரு மகன் சென்னையில், மாவட்ட செயலாளரும் அதிகாரம் படைச்சவங்க. எப்படி ஆட்சி இருந்தீங்க? தேர்தல் அவருக்கு கணவன் குழந்தை இல்லை. ஆனால் கூட இந்த சசிகலா நடராஜன் அவர்கள் யோசிச்சு பாருங்க. எத்தனை சொந்தக்காரன், எத்தனை ஒரு அண்ணன் பிள்ளைங்க, தங்கச்சி பிள்ளைங்க, எத்தனை பிள்ளைங்க சிந்திச்சு பாருங்க. அதாவது எதுக்காக பூமி வாழக்கூடிய கொஞ்ச காலம் 60, 70, 80, 90 தான் கடவுள் பார்த்து கொண்டு இருக்கிறார். நான் பேசுறது எனக்கு நான் ஏன் பேசுறேன்? நான் கடவுள் குமாரன். நான் யாரும் தலையிட மாட்டேன். ஆனா கடவுள் சொல்றாரு, பேச வைக்கிறாரு. யாரா நெஞ்சத்தில் சொல்லுங்க? இருக்கிற அரசியல் யாராவது மாதிமா பூச்சி வைகோ சொல்லுங்க, நெஞ்சத்தில் சொல்லுங்க. நீங்க வந்து சம்பாதிக்கவே இல்லையா? திருமாவளவர்கள் நீங்க சொல்லுங்க, சத்தியமணி சொல்லுங்க. நீங்க அரசியல் வந்தப்பறம் சம்பாதிக்கவே இல்லையா? எப்படி சாப்பிடுறீங்க, எப்படி இருக்கிறீங்க, எப்படி வாடகை வீட்டு வாடகை, வண்டி காசு என்ன செலவு, யார் பணம்? உங்க பணமா? நீங்க வேலைக்கு போறீங்களா? இல்ல. அதே மாதிரி நம்ம நடி விஜய் சம்பாதிச்சிருக்கிறாரு. அவரை சம்பாதிக்க வச்சிருக்கிறார். அவரு சொல்ல பேச விரும்பல நான். சீமான் அவர்களே, நீங்க என்ன வேலைக்கு போறீங்க? நீங்க உங்க வீட்டு வாடகை, கார் யார் காரு, என்ன சாப்பாடு என்ன செய்யறீங்க, கல்வி என்ன செய்றீங்க? நீங்க கேட்டா தொண்டர் கொடுக்குறாங்க. தொண்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. எல்லாரும் தொண்டர் சம்பாதித்தான் வர்றான். எல்லாமே நான் அரசியல்வாதி அனைவருமே சொல்றேன். நான் சொல்லல, கடவுள் சொல்றாரு. கடவுள் சொல்ற வார்த்தை நான் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். நான் சொல்ல பாருங்க. தேசத்தின் அரசியல்வாதி ஒருவனுக்குமே தேசத்தின் பற்றி அக்கறை இல்லை. அவனவன் குடும்ப நலனை பற்றி அக்கறையோடு அரசியல் இருக்கிறாங்க. எல்லாமே குடும்ப நலன் தான். சம்பாதிக்க குடும்பம் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், கட்சி நல்லா இருக்கணும். அதுவும் பாப்பா கட்சி நீதி அடிக்கிற ஊழல்ல பாதி குடும்பத்துக்கு பாதி கட்சி நீதி சொல்லி அந்த தலைமை குடும்பம் முதலமைச்சர் குடும்பம் வாங்கி அவங்க சரி பார்ப்பாங்க. கட்சிக்கு பாதி வச்சுங்க, அவங்க வச்சுருக்காங்க. எல்லாம் தெரியுங்க. கடவுள் பார்த்து கொண்டு இருக்கிறார். எச்சரிக்கையாக இருங்கள். அரசியல்வாதிகள் ஒவ்வொருவருக்கும் தன்னூர் கொடுக்க தயாரா இருக்கிறாரு. ஒவ்வொரு அரசியலும் தன்னூருக்கு தயாரா இருக்கிறாரு. போட்டிருக்கேன் நான். அரசியல்வாதிகளுக்கு நான் போடுவேன். நான் ஒவ்வொரு அரசியலும் என்னென்ன தண்டனை சொல்லியிருக்கிறார், போடுவேன். நான் நீங்க தப்பிக்க முடியாது. தமிழ்நாட்டை உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள கடவுள் ஒற்றுமை பார்த்து கொண்டு இருக்கிறார். தமிழக அரசியலை பார்த்து கொண்டு இருக்கிறார். நான் அவருக்காக வேலை, மக்கள் நல்லா இருக்கணும். மக்கள் ஆட்சியர் யாரு? அரசியல்வாதிகள். முதலமைச்சர் யாரு? அரசியல்வாதி. அங்கிருந்து நிற்பாரு. இப்ப பண்ணிருக்காங்க. அதுல பைப்ல பாருங்க, பைப்ல பூரா அந்த தேசத்தின் அதிபதியோட கூட இருப்பாரு. அந்த திருக்க தரிசி வந்து தேசத்தின் அதிபதியோட கூட இருப்பாங்க. அதை பற்றி பைபிள் இருக்கும். இந்த படித்த பைபிள படிச்சாரா இந்த கிறிஸ்தவ கிளம்பி நீங்க எல்லாமே ஒன்னு ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 சாம்பல் 2 சாம்பல் எல்லாமே சவுல் ராஜா, சாலமோன் ராஜா, தாவீது ராஜா, எசேக்கியா ராஜா. இப்ப ராஜாவை பற்றி தான் கதை இருக்கும். ராஜாவை பற்றி ராஜாவை கூட இருக்கிற திருக்க தரிசி, ஏசையா திருக்க தரிசி, எசேக்கியா திருக்க தரிசி, எரமியா திருக்க தரிசி, திருக்கசி பற்றி சின்ன சின்ன திருக்கசி பற்றி இருக்கும். அதான் பைபிள்.
காதையிலே கடவுள் கூட இருக்கிறது. அரசியல்வாதிகள், அரசாட்சி செய்கிறவர்கள் அவரோட திருக்கதரிசனமா கொடுப்பேன். அவர் திருக்கதரிசி, கடவுளால் தூய்மை அனுப்பப்பட்டவன். அது பேசுறது எனக்கு இருக்கிறது. கடவுள் என்னோடு பேசி கொண்டு இருக்கிறார், என் மூலம் நடந்துக்கிறாரு. 2001 முதலமைச்சர் முக ஸ்டாலின் சொன்னா முதலமைச்சர் முக ஸ்டாலின். இப்ப 2024 முக ஸ்டாலின் முதலமைச்சர் அல்லனா இல்ல கிடையாது. அவரு இப்ப யாரும் முதலமைச்சர் கிடையாது, கடவுள் சொல்லியிருக்காரு. யாருமே இப்ப இருக்கிற அரசியல்வாதி எடப்பாடி முதலமைச்சர், எடப்பாடி கிடையாது, விஜய் கிடையாது, முக ஸ்டாலின் கிடையாது, உதயநிதி ஸ்டாலின் கிடையாது, அண்டு இப்ப சீமான் கிடையாது, முதலமைச்சர் யாரும் கிடையாது. கடவுள் சொன்ன வார்த்தை. அனைத்து தமிழக தேசத்தின் அரசியல்வாதிகள் அனைவரும் வேதனைப்படுவார்கள். எல்லாரும் வேதனைப்படுவீங்க. தமிழக தேசத்தின் அரசியல்வாதிகளே நீ அப்படியே மக்களை பார்த்துட்டு அப்படியே கூட்டம் நடத்தி கூட்டம் கூட்டி மக்கள் கூட்டமா வர்றாங்க, பார்த்து சந்தோஷம் பார்க்க எல்லாம் வேதனைப்படுங்க. ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு விரோதமாகவே நான் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். உங்கள் தமிழக அரசியல்வாதிகள் அனைவருக்கும் யார் குறிப்பிட்டு சொல்ல அனைவருக்கும் விரோதமாகவே கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறார். எச்சரிக்கையாருங்க, ஜாக்கிரதையாருங்க. உங்களுக்கு கெட்ட அனைத்து அரசியல்வாதியும் கெட்ட காலம். இது என் வார்த்தை அல்ல, கடவுள் வார்த்தை. என் மேல கோவப்படாதீங்க, அரசியல் யாரும் கோவப்படாதீங்க, யாருமே எங்களை கோவப்படாதீங்க. கடவுள் வார்த்தை நான் சொல்றேன். நான் 26/11/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். தேசத்தின் அரசியல்வாதிகள் ஆட்டுக்குட்டிகளை தேடி அலைகிற ஓநாய்களை போல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அவன் ஒரு கூடாரத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார். அனைவரும் விருதானவர்கள், வேதனைப்படுவார்கள். இத்தேசத்தின் அரசியல்வாதிகள் அனைவரும் வேதனைப்படுவார்கள். அவர்களது எண்ணங்கள் அவர்களுக்கு தெரிவராது. இது என் வார்த்தை அல்ல, கடவுள் வார்த்தை. திருக்குறள் எழுதுனது திருவள்ளுவர். ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் அதை விளக்கம் கொடுத்தா திட்டக்கூடாது. எழுந்தது திருவள்ளுவர். அவர் போய் அடிக்கணும் போய், சரிங்களா? அதை விளக்கோட சொல்லுவாரு. அவர் போய் சண்டை போகாதீங்க. அதே மாதிரி பைபிள் எழுதப்பட்டது கடவுள் வார்த்தையை அந்த காலத்தில் திருக்கசி எழுதி வச்சிருக்காங்க. இப்ப பாச விளக்கம் சொல்லுவாரு. பாச விளக்கம் சொன்னா சொல்ல முடியாது, ஏன்னா விளக்கம் சொல்றாரு. படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு புரியாத விளக்கம் சொல்றாரு. அதே மாதிரி கடவுள் என்ன சொல்ற திருக்க தரிசனத்தை நான் விளக்கம் சொல்றேன். என் மேல சண்டைக்கு வராது. அந்த சாதாரண மனுஷன் நானு. கடவுளால் பூமி கருப்பப்பட்டவன், கடவுளின் குமாரன், நேசகுமாரன், என் மேல ஒரு பிரியமா இருக்கிறாரு. அதை என்கிட்ட மட்டும் பேசுறாரு. உலகத்துல யார்கிட்டயா பேச சொல்லுங்க. நீங்க இருக்கிற கிறிஸ்தவர்களே, இந்துக்களே, யாராவது கடவுள் என்கிட்ட பேசுறாரு, என்கிட்ட கடவுள் நிறைய பேசுறாருன்னு சொல்லுங்க. நான் அவங்க வார்த்தை கட்டுப்படுறேன். கடவுள் என்ன பேசுகிறேன் நான் சொல்லுகிறேன். நான் இது என் வார்த்தையில கடவுள் வார்த்தை. தேசத்தின் அரசியல்வாதிகள் அனைவரும், தமிழ்நாட்டின் அரசியல்வாதிகள் அனைவருமே ஆட்டுக்குட்டிகளை தேடி அலைகிற ஓநாய்களை போல இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆட்டுக்குட்டிய ஓநாய் எதுக்கு தேடும்? பதிவாங்க, பலிகடாக்க, அது கொல்ல. தமிழக மக்களை அரசியல்வாதிகள் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி நடிகர்கள் பற்றி ஒரு பக்கம் மக்கள் படம் கூட்டத்தை கூட்டுறாரு, சீமா ஒருவன் கூட்ட கூட்டுறாரு, எடப்பாடி ஒருவன் கூட கூட்டுறாரு, உதயநிதி ஸ்டாலின், முக ஸ்டாலின், திருமாவளவன் அவங்க ஜாதி கூட்டத்தை கூட்டுறாரு, வைகோ அவரு ஜாதி கூட கூட்டுறாரு, அன்புமணியர் அவர் ஜாதி, அப்புறம் இவரு ராமஸ் அவர்கள் ஒரு ஜாதி, எல்லாம் கூட்டத்தை கூட்டுறாங்க. எதுக்கு? மக்களை பலியிடாங்க. இந்த ஜனங்கள் இருக்காங்க, எனக்கு சீட்டு கொடு, நிம்மதி சீட்டு கொடு, பணம் கொடு, அவங்க சும்மாவா? அவங்க உடனே கூட்டம் கனவு நினைத்து அவரை இரு ஜனங்களை கொடுத்து கூட்டுறாங்க. அப்புறம் குடும்பத்தையும் சொல்றாங்க, அதை கூட கூட்டுறாங்க. என் மக்கள் இருக்காங்க, பின்னாடி இருக்காங்க, எல்லாம் நிறைய இருக்காங்க, எனக்கு சீட்டு கொடுங்க, இத்தனை கோடி கொடுங்க, அதை வாங்கிட்டு சொல்றாங்க. டிஎம்கே வாங்கிட்டு பேசுறாங்க. இத்தனை சீட்டு, இத்தனை கோடி, 300 கோடி 350 கோடின்னு சொல்றாங்க. எல்லாம் பேசுறாங்க. பேசுறது நான் சொல்றேன். நான் அசிங்கமா இல்லையா? வெக்கமா இல்லையா? அதான் சொல்ற. குடும்ப நலன் தான், கட்சி நலன் தான், மக்கள் யாரும் கிடையாது. தெரிஞ்சுக்கோங்க. பாஜக போறான்னா அவர் மக்கள் மேல அவர் அக்கறையா இருக்காரு. வைகோ கோபாலசாமி அவர்கள் அவருக்கு இந்த சீசன்ல எவ்வளவு கறக்கலாம், எவ்வளவு சம்பாதிக்கலாம். ஐயோ, வேதனையா இருக்குங்க. கடவுள் பார்த்து கொண்டு இருக்கிறார். கஷ்டப்படுவீங்க, பார்த்து முடிஞ்ச முடியும். ஆட்டுக்குட்டிகளை தேடி அலைகிற ஓனாயை போல் வந்து இருக்கிறார்கள். ஆட்டுக்குட்டி ஓனாய் இருக்கிறதையோ கொல்றதுக்கு, கடிச்சு குத்துறதுக்கு, அது மாதிரி தமிழ் மக்களை நோக்கி அரசியல் அறிந்து கொண்டு இருக்கிறார்கள். அவன் ஒரு கூடாரத்தை தேடி அறிந்து கொண்டு இருக்கிறான். கடவுள் வார்த்தை, என் வார்த்தை பாருங்க. கலைஞர் வசனம் மாதிரி, பாய்கிறது வசனம் மாதிரி, என் வாசனம் நான் தெரியாது.
அவன் அதை விளக்கம் சொல்றேன். அவனவன் ஒரு கூடாரத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கிறான்னா ஒவ்வொரு அரசியல்வாதியும் ஒரு கூடாரத்தில் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு அரசியல்வாதியும் ஒரு கூடாரத்தை தேடி. இப்ப எங்க போலாம் கூட்டணி பிரேமலதா இங்கிட்டு போமா அங்கிட்டு போமா. பிரேமலா விஜயகாந்த் சொல்றேன். நான் விஜயகாந்த் சொல்ல மாட்டேன். நான் பிரேமலா அவர்கள் தான் விஜயகாந்த் சொன்னேன். அவர் நம்ம நல்ல மனிதன். பிரேமலா விஜயகாந்த் பற்றி விஜயகாந்த் பற்றியும் என் தேவனாய் கருத்த கடவுள் திட்டத்தை தனியாக போட்டு பாருங்க, டிஸ்கவுண்ட் பாருங்க. நீங்க நல்ல மனிதன். நம்ம பேரை கட்டுறாங்க. தொண்டர்களா பேரை சொல்ல மாட்டாங்க. எல்லாம் தான் சொல்றாங்க. பிரேமலா விஜயகாந்த் சொல்லக்கூடாது. விஜயகாந்த் பேரை கட்டு போயிடும். பிரேமலாதான் சொன்னா போதுங்கிறாங்க. பிரேமலா தான் தெரியும். பிரேமலா பேர் சொன்னா போதும். இப்போ பிரேமலதா எங்க போங்க கடைசியா அதிகமா காசு கிடைச்சா டிவில போயிட்டாங்க. அதே மாதிரிதான் காங்கிரஸ் அலைஞ்சிட்டு இருக்கு. எங்க போனா அலைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க எங்க பாசியா இருக்கோ கூடாது. அவன் ஒரு கூடாரத்தில் இருந்து இருக்காங்க. ஒவ்வொரு அரசியல்வாதியும் ஒரு கூடாரத்தை தேடி கூட்டணி தேடி போய் கொண்டிருக்கிறார்கள். வார்த்தை அனைவரும் விருதானவர்கள், அனைவரும் விருதானவர், அனைவரும் வேஸ்ட். எல்லாமே வேஸ்ட். யார் எந்த கூட்டணி போனாலும் பணத்தை வாங்கிக்கலாம். ஆனா யாரும் முதலமைச்சராக முடியாது, ஆட்சி எதாவது வர முடியாது. வேதனைப்படுவார்கள். இத்தேசத்தின் அதிபர்கள் அனைவரும் வேதனைப்படுவார்கள். இந்த தேசத்தோட அன்னை யாரும் கொஞ்சம் எல்லா தமிழகத்தின் தேசியத்தினுடைய அரசியல் அனைவரும் வேதனைப்படுவார்கள். அவர்களது எண்ணம் அவர்களுக்கு நிறைவேறாது. உறுதியான எல்லாம் கனவு நடிகை வச்சு நான் தான் முதலமைச்சர் கனவு பண்ணுவாரு. சீமான் எப்படி நான் அதிகமாக ஓட்டு வாங்கி நான் அப்படியே முதலமைச்சர் கனவு பண்ணுறாரு. இப்போ உதயநிதி ஸ்டாலின் ஒரு கனவு, முக கனவு, எடப்பாடி கனவு, யார் கனவும் நிறைவேறாது. அவர்கள் எண்ணம் நிறைவேறாது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யாருமே கிடையாது. கடவுள் யாரும் சொல்லுவார் அப்படின்னு சொல்றேன் நான். 2/12/2022 என்று என்னிடம் இந்த தேவநாயக கர்த்தர் கடவுளுடைய திட்டத்தை இப்ப நீங்கள் கேளுங்கள். கேட்ட கட்டத்தோடு அரசியல்வாதிகள் இத்தேசத்தின் அரசியல்வாதிகளுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். அரசியல்வாதிகள் இத்தேசத்தின் அரசியல்வாதிகளுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். தமிழ்நாட்டின் அனைத்து அரசியல் விரோதமாகவே கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். அனைவருக்கும் கெட்ட காலம். ஒருவர்களுக்கு வேதனை எப்படி வேதனை என்பது கடவுள் சொல்லியிருக்கார். அதை நான் வெளியில் ஒளிபரப்புகிறேன். மாமனிதன் மாற்று பார்த்து கொள்ளுங்கள். 29/12/2022 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுளுடைய திட்டத்தை இப்போது நீங்கள் கேட்கலாம். தும்மை கர்ரமாக்கு தும்மை வேதனைப்படுகிறாய் இத்தேசத்தை குறித்து, தேசத்தின் ஜனங்களை குறித்து. உன் வேதனை உனக்கு முடிவு கருகிறது. தேசத்தின் அதிபதியை தேர்ந்தெடுக்கும் தேர்தல். தமிழக அரசியல்வாதிகள் அனைவருமே அரசியல் லாபத்திற்காகவே அவனின் ஆதரவாளர்கள் கூட்டமாக கூட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டிக் கொண்டிருந்தேன். வேதனைப்படுகிறாய் இத்தேசத்தை குறித்து, தேசத்தின் ஜனங்களை குறித்து வேதனைப்படுகிறாய். உன் வேதனை உனக்கு முடிவு கிடைக்கிறது. நான் எப்பவுமே வேதனைப்படுவேன். எவ்வளவு தவறு செஞ்சா வேதனைப்படுவேன். ஒருத்தன் ஒரு தப்பு செஞ்சு வேதனைப்படுவேன். என்ன பண்றீங்கன்னு வேதனைப்படுவேன். பொதுவாக வச்ச பிசினஸ் வேதனைப்படுவேன். நல்லவனா இருக்குன்னு நினைக்கிறவன் நான் நல்லவனாங்க கடவுள் முடிவு பண்ணுவாரு. தமிழ்நாட்டு மக்கள் நினைச்சு வேதனைப்பட்டு இருக்கேன். இந்த கடவுள் எப்படி பேச ஆரம்பிக்கிறாரு, என்ன சொல்றாரு? உலக ஜனங்களுக்கெல்லாம் அதிபதி நீ, உலகத்தில் உள்ள அனைத்து தேசத்தின் அதிபதிகளுக்கெல்லாம் ஆலோசனைக்காரன் நீ அப்படின்னு கடவுள் என்ன சொல்றாரு. இங்க தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியா மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள அனைத்து தேசத்தின் அதிபதிகளுக்கெல்லாம் ஆலோசனைக்காரன். அமெரிக்க அதிபரா ஆலோசனை கூறணும், ரஷ்ய அதிபர் ஆலோசனை கூறணும், இங்கிலாந்து ஆலோசனை கூறணும். இந்த மாமனிதர் இவருக்கு அவ்வளோ அதிகாரம் கடவுள் கொடுத்துருக்காரு. அதனால தான் வேதனைப்படும். தமிழ்நாட்டிலிருந்து என்னுடைய நாடு குட்டிச்சோரா போகுது. நான் அதாவது நீங்க என்ன அரசியல் நீங்க என்ன செய்ய எனக்கு தெரியாது. நீ அயோக்கிய, நீ கிராமத்துல சின்ன பிள்ளை சொல்ல கோச்சிக்காதீங்க. கிராமத்துல சின்ன பிள்ளை இருக்கும்போது 2 பொண்ணு சண்டை போடுவாங்க, தெரிச்சன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த டிவிலாம் கிடையாது, டிவி கிடையாது, ரேடியோ மட்டும் இருக்கும். எங்க வீட்டுல ரேடியோ இருக்கும், சின்ன ஒரு வீட்டுல ரேடியோ இருக்கும். மாத்திரை வீடு, விவசாயம் வீடு, சில லேண்ட்லார்டு நல்லா நிறைய ரெடியா இருக்கும். எங்க அப்பா மாரிப்பான் ஆசிரியர் ஒரு ஆசிரியர் வச்சு ரெடியா செய்ய சொல்லி ரெடியா வச்சிருந்தாரு. எங்க அப்பா வச்சிருந்தேன், எங்க வீட்டு ரெடியா இருக்கும். ஏன் சொல்றேன்னா கொஞ்சம் மாத்திரம் விவசாயம் வச்சுக்கோங்களேன். பொதுவாக கிடையாது. இப்போ டென்ட் போட்டு கொண்டாடி 2 தேட்டருக்கு எனக்காவது சினிமாவுக்கு நல்லா பண்ணுவாங்க. சண்டைகளுக்கு நம்ம பசங்க போயிட்டு வருவோம்.
பொம்பளை பொழுது கிடையாது. சினிமா போனா வீட்டுல இருப்பாங்க, 2 பொம்பளை தெரிச்சண்டை வந்துடும். தெரிச்சண்டை வரும்போது ரொம்ப கேவலமா இருக்கும். இந்த பொம்பளை அந்த பொம்பளை பேசுவாங்க, அந்த மாதிரி இந்த மாதிரி பேசுவாங்க. ஸோ 2 பேருடைய நடவடிக்கையுமே வெளிச்சத்து வந்துடும். தெரிச்சண்டை நம்ம கிளம்பு கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. அந்த காலத்துல எனக்கு 65 வயசு ஆச்சு, அந்த வயசு காலத்து ஆளுகளுக்கு கிளம்புறாரு தெரியும். தெரிச்சண்டை கொடுப்பீங்களா, தெரிச்சண்டை வர அவங்க வீட்டுக்குள்ள முடங்கிறாங்க. தெரிச்சண்டை வந்து 1/2 மணி நேரம் அவளை இவ்வளவு திட்டுவாங்க, அந்த வேலை இந்த வேலை அசிங்கமான திட்டுவாங்க. அப்போ 2 பேருடைய கேரக்டரும் வெளியே வந்துடும். அதான் ஞாபகம் வருது. இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே திட்டுறாங்க, டிஎம்கே ஏடிஎம்கே திட்டுறாங்க. 2 பேருடைய குட்டு 2 பேருடைய செய்த காரியம் வெளிப்படுகிறது. நீ அதை செய்த, நீங்க இதை செஞ்ச, நீங்க இப்படி செஞ்ச அப்படின்னு 2 பேருமே அவங்க செய்த வெளிப்படுத்திக் கொண்டிருக்கார்கள். அதான் 2 பேருமே நல்லவங்க கிடையாது. ஏடிஎம்கே நல்லது கிடையாது. இவங்க கொள்ளையடிக்காம இருந்தாங்களா? உள்ளாட்சி அமைச்சரா இருந்த கொள்ளைய சம்பாதிக்காம இருந்தாரு. எல்லாம் சம்மதிக்காம விஜயபாஸ்கர் எல்லாமே அமைச்சர் எல்லாமே சரிமே. திமுக அதிமுக வரக்கூடிய அனைத்து அமைச்சர்களுமே அரசியல்வாதிகள் கொள்ளையடிக்க பாக்குறாங்க. நெஞ்சத்தோடு சொல்லுங்க நீங்க. இல்லப்பா போய் சொல்றா நீ அப்படி சொல்லுங்க. நீங்க சொல்ல முடியாது, சத்தியம் பண்ண முடியாது. பிள்ளை சத்தியம் பண்ணுங்க. எந்த ஒரு அரசியல்வாதியாவது மேலைக்கு வந்து பொதுமணிக்கு வந்து உங்க பிள்ளைய பொண்ணையில கூப்பிட்டு அவங்க மேல தலைமையில சர்ச்சை அடிச்சு நான் அரசு பணத்தையோ மகன் கொள்ளையடிக்கவில்லை, அரசியலில் சம்பாதிக்கவில்லைன்னு சொல்லுங்க. தமிழ் மக்களை கேளுங்க. நீங்க தமிழக மக்களை இப்படி கேளுங்க. நீங்க யாராவது ஒரு அரசியல்வாதி, உங்க வார்டு மெம்பர், உங்க எம்எல்ஏ யார கேளுங்க, சத்தியமா சொல்லுங்க. நீங்க எல்லாத்தையும் தெரியும். அரசியல் வர்றவங்க பூரா தேன் எடுக்கிறவன் நக்காம இருக்க மாட்டான். தேன் எடுக்க அப்படியே தேன் எடுத்து போட்டிட்டு கை கொள்ள மாட்டான். நக்கத்தான் செய்வான்ல, நக்கத்தான் போகும். கையாடு போல அதை கழுவ மாட்டாங்க. சரி, அவன் டேஸ்டா இருக்கு நக்குவாங்க. அதை சொல்ல கும்பத்தை எடுத்து நக்காம இருக்க மாட்டான். அதே மாதிரி எல்லா அரசும் செய்யறாங்க. கடவுள் இதுக்கு முன்னாடி கடவுள் பேசல, கடவுள் பேசுகிறார். உங்களுக்கு கூட கருத்தை நீட்டி விட்டார். அது வேதனை சொல்றேன். தமிழ்நாட்டை நினைச்சு வேதனைப்படுறேன். 10.25 கோடி கடனுங்க. ஒரு ரேஷன் கடை மேல 4.25 லட்சம் கோடி, 10 லட்சம் கோடி கடன். ஒரு ரேஷன் கடை மேல 4.25 லட்சம் கோடி இருக்குன்னு அண்ணாமலை சார் சொல்ல போய் சொல்றேன். நான் எனக்கு வேற தெரியாதுங்க. நான் டிவியில் பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும். நான் அது சீமா இருக்குங்க. அடுத்த ஆட்சிக்கு வராரு, அவருக்கு 5 லட்சம் கடை வாங்குவாரு. ஒரு நாடு முங்கிரும். இப்போ எல்லாமே அடிமை போடுது. அமெரிக்காவில் பெரிய பணக்கார நாட்டை வாங்கினா அவர் அடிமை கொத்தடிமை இருக்க வேண்டியது. நம்ம போறேன் தமிழ் பார்க்க போய் கொத்தடிமை இருக்க வேண்டியது. இவன் குடும்பம் பூரா ஒவ்வொரு அரசியல் குடும்பத்தை பாருங்க. நீங்க எத்தனை அரசியல், எத்தனை கல்லூரி ஃபேக்டரி, 20 ஃபேக்டரி, 30 ஃபேக்டரி, 30 கம்பெனி, 40 கம்பெனி, 100 கம்பெனி. சசிகலா அவர்களோட சொத்துக்கள் மேல 4 வருஷம் முன்னாடி ரைடு பண்ணாங்க. எத்தனை வருஷம் முன்னாடி ரைடு பண்ணாங்க. வந்துச்சு சென்ட்ரல் வந்துச்சு. 150 ரைடு பண்ணாங்க. பல சொத்து அவங்க எடுத்தாங்க. என்னாச்சுன்னு தெரியல. 150 இடத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் ரைடு வந்தாங்க. என்னாச்சு? இப்ப ரீசெண்டா உதயநிதி நண்பர்கள் 3 ரைடு பண்ணாங்க. என்னாச்சு? இவர் போனாரு, இப்படி நிக்கிறாரு மோடியை பாக்குறதுக்கு. பக்கத்து சந்திரபாபு நிக்கிறாரு. மோடியை பார்த்தாரு, முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சு போச்சு. இங்க கொள்ளடிக்கிறாங்க. ஈடி வருது, ரைடு பண்றாங்க, இது சொல்றாங்க. அப்புறம் அங்க போனா நேரு மகன் போய் பாக்குற நேரு பாக்குறாங்க. பிரச்சனை இல்லை. உதயநிதி நரேந்திர பாக்குறாரு, முக நரேந்திர பாக்குறாரு, பிரச்சனை முடிஞ்சு போகுது. என்னாச்சு? சசிகலா அவர்களுக்கு கொள்ளையடிச்சாங்க தெரியும், மக்கள் தெரியும், கடவுள் தெரியும். 150 ரைடு அப்படின்னு ரைடு வந்தாங்க. இடியோ இன்கம் டாக்ஸ் ரைடு வந்தாங்க. பல அவங்க எடுத்தோம், பல மோசடிகள் எல்லாம் இது பண்ணாங்க. அது என்னாச்சுங்க? வெக்கமா இருக்கு, வேதனையா இருக்குது. நரேந்திர மோடி அவர்களே, தமிழ்நாட்டை காப்பாத்துங்க. ஏதாவது நடவடிக்கை எடுத்தா ஆக்ஷன் எடுங்க. நீங்க இப்ப நேரு மேல ஆக்சிடென்ட் இருக்காங்க, நிச்சயம் நடக்காது. நேரு எல்லாம் காசு பண்ண மாட்டாங்க, நேர போவாங்க. நேரு வந்து தெலுங்கு கம்யூனிட்டி, இவரை சந்திரபாபு பார்ப்பாங்க, அவங்க தூது போவாங்க, மோடி பேசுவாங்க, பிரச்சனை முடிஞ்சு போயிடும். இதான் நடக்க போகுது. ஒண்ணு செய்ய முடியாது. ஆனால் உங்கள் கிரியைகள் செய்யப்பட அனைத்தும் கடவுள் பார்த்து கொண்டு இருக்கிறார். என் தேவனாய் கர்த்த கடவுள், உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள ஒரே கடவுள் அல்லாஹ், இறைவன், தெய்வம், மாண்டவர், யெகோவா நாம கொண்ட கர்த்தர், அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். தண்டனை கொடுப்பார். வேதனையா இருக்கு, வேதனைப்படுகிறாய். இத்தேசத்தை குறித்து, தேசத்தின் ஜனம் குறித்து வேதனைப்படுகிறாய். உன் வேற முடிவு கொடுக்கிறது, என் வேற முடிவு எப்படின்னு தெரியாது. சரிங்களா? தேசத்தின் அதிபதியை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் 2020 சரசேவத்தில் நடக்க இருக்கிறது. தமிழக அரசியல் அனைவருமே அரசியல் லாபத்திற்காகவே அவனவனின் ஆதரவாளர்கள் கூட்டமாக கூட்டிக் கொண்டிருக்கிறார்கள்.
தமிழ் அரசியல் எல்லாமே நடிகர் சீமான் அவர்களுக்கும் கூட்டத்தை கூட்டுறாரு, விஜய்க்கும் கூட கூட்டத்தை கூட்டுறாரு, பிரேமா அவர்களுக்கும் கூட்டத்தை கூட்டுறாங்க, அன்புக்கும் கூட்டத்தை கூட்டுறாரு, அப்புறமா வைகோவுக்கும் கூட்டத்தை கூட்டுறாரு, உதயநிதி ஒரு பக்கம், எடப்பாடி பக்கம் எல்லாம் கூட்டத்தை கூட்டுறாங்க. நாங்க மக்கள் ஆதரவுக்காக பார்க்க கூட்டத்தை கூட்டுறாங்க. அவர்கள் அனைவருக்கும் விரோதமாக நான் கத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். எல்லாருக்கும் விரோதமாகவே கடவுள் கத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். என்னதான் கூட்டத்தை கூட்டுங்க, நீங்க மாநாடு நடத்துங்க. அதாவது இவங்கெல்லாம் 4 வருஷமா சும்மா இருந்தாங்க. எல்லாமே நடிகை விஜய் முதல் கொண்டு சீமான் முதல் 4 வருஷம் சும்மா இருந்துட்டாங்க. விஜய் அப்ப இப்ப பாருங்க, உடனே நடிகை விஜய் மாநாடு நடத்துறாரு, சீமான் மாநாடு உடனே நடத்துறாரு, பிரேமலா மாநாடு நடத்துறாங்க, அன்புங்களை மாநாடு நடத்துறாங்க. மக்களை இழுத்து ஆட்டுக்குட்டிகள் ஆட்டுக்குள்ள அப்படியே கொள்றதுக்காக மக்கள் இருக்காங்க. எனக்கு காசு கொடு, இவங்க கூட்டணி கொடு பார்த்து கொண்டு இருக்கார். இந்த அரசியல்வாதிகள் அனைவருக்கும் விரோதமாக கடவுள் தன் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கார். கெட்ட காலம் கெட்ட காலம் கெட்ட காலம். 8/1/2026 அன்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். துபே கிரி மகு துபே துபே கிரி மகு துபே திவோ திவாதமடதரா. தேசத்தின் அதிபதி யார்? அவனவனுக்குள் கூட்டணி அமைத்து அரசாள நினைக்கிறவர்கள் தேசத்தின் அரசியல்வாதிகள். அவர்களின் எண்ணம் நிறைவேறாது. இதன் விளக்கம் என்னவென்றால், தேசத்தின் அதிபதி யார்? தமிழக முதலமைச்சர் யார்? அவனவனுக்குள் கூட்டணி அமைத்து அரசாள நினைக்கிறவர்கள் தேசத்தின் அரசியல்வாதிகள். எல்லாமே அவனுக்கு கூட்டணி. அடி விஜய் நான் மட்டும் தான் நிற்பேன் அப்படின்னு நிற்கிறாரு, சீமா நான் மட்டும் தான் நிற்பா நிற்கிறாரு. அவங்க இப்படியா நிற்கிறாங்க, ஜெயிச்சு நினைக்கிறாங்க. இந்த முக ஸ்டாலின் யாரும் இருக்கலாம்னு பார்த்து பிரேமலாவை எழுதிட்டாங்க. காங்கிரஸ் இழுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, கம்யூனிஸ்ட் கூட இருக்காங்க, பிசிகா இருக்காங்க. அந்த பார்த்தீங்கன்னா எளிமை கூட்டணி வந்து அன்புமணி, ஜிகா வாசன், பிஜேபி கட்சிகள் எடுத்து அவங்க தனியாக கூட்டணி அமைச்சிட்டு இருக்காங்க. எதுக்காக? இத்தேசம் முதலமைச்சர் ஆகுன்னு நினைக்கிறாங்க. சரிங்களா? அரசாங்கம் நினைக்கிறவர்கள் எல்லாமே ஆட்சி பிடிக்கணும், ஆட்சி பிடிக்கிறது ஆட்சி பிடிக்கணும், மக்கள் நன்மை செய்யவா இல்லை, அவங்க குடும்ப நலனாகவும் கட்சி நலனுக்கான ஆட்சியாக வராங்க. அவர்களின் எண்ணம் நிறைவேறாதுன்னு சொல்றாரு. யார் முதலமைச்சர் கிடையாது, நடிகர் விஜய் முதலமைச்சர் கிடையாது, நடிகர் சீமா முதலமைச்சர் கிடையாது, உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் கிடையாது, முக ஸ்டாலின் முதலமைச்சர் கிடையாது, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் கிடையாது. முதலமைச்சர் யார் என்பதை என் தேவனாய் கேட்டு விரைவில் கூறுவார். அப்ப நான் கூறுகிறேன், தெரிந்து கொள்ளுங்கள். 10/1/2026 என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் தரிசனத்தை இப்போதுமே கேட்கலாம். தும்மை காரமாக்கு தும்மை திபோதி விவாதம் மட்ட தருணத்து கையில் இருந்துக்க ஊகி திபோதி விவாதம் மட தரா. தேசத்தின் அதிபதியை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் சமீபமாயிருக்கிறது. ஆயத்த பணிகள் அரசியல்வாதிகள் தேசத்தின் அரசியல்வாதிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். விருதானது 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 அவர்களின் பணி விருதானது. தமிழக அரசியல்வாதிகள் அனைவருக்கும் விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். இத்தேசத்தை ஆளக்கூடிய தகுதி ஒருவனுக்குமே இல்லை. பரிதானக்காரர்கள் அனைவரும் பரிதானக்காரர்கள். தேசத்தின் நல்ல அவர்களின் குடும்ப நலனே அவர்களுக்கு முக்கியமானது. இதன் விளக்கம் என்னவென்றால், இத்தேசத்தின் அதிபதியை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் சமயமா இருக்கிறது. 2020 சட்டசபை தேர்தல் சமயமா இருக்குன்னா ஏப்ரல் மாதம் நடுவில் நடக்கலாம். ஆயத்த பணிகள் அரசியல்வாதிகள் இத்தேசத்தில் அனைவரும் செய்து கொண்டிருக்காங்க. எல்லாமே செய்து கொண்டிருக்காங்க. கூட்டணி டிஎம்கே காசு கொடுத்து யார் யார் கூப்பிட்டு கொடுக்குறாங்க, இடமிகே காசு கொடுத்து எந்த சீட் சொல்லி எல்லாம் எடுத்துருக்கு கூட்டணி அமைச்சு கொண்டு இருக்கிற ஆயத்தம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. விருதானது யார் செலவு பண்ணாதீங்க, வேஸ்ட்டு. நீங்க செலவரி காசு வேஸ்ட்டு. நீங்க முதலமைச்சர் ஆக முடியாது. யாரும் அரசியல்வாதி முதலமைச்சர் ஆக முடியாது. கடவுள் யாரை சொல்றாங்க முதலமைச்சர்
கடவுளை சொன்னா ஜனாதிபதி ஆட்சி வரலாம், இல்ல கவர்னர் ஆட்சி வரலாம், வேற என்னன்னா நடக்கலாம். கடவுள் சொல்றாரு, பார்த்து சொல்றேன், என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது, அடுத்த நாளைக்கு என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது, கடவுள் மாட்ட சொல்றேன் நானு. விருதானது யார் கூட நம்பிக்காதீங்க. முக ஸ்டாலின் வரைக்கும் கூட்ட நம்பிக்காதீங்க, காசு செலவழிக்காதீங்க. நீங்க நீங்க சொல்ல முடியாது, வேஸ்ட். எப்படி பழனிசாமி அவர்கள் நீங்க காசு செலவழிக்காதீங்க, கூட்டணி அமைக்காதீங்க, வெறும் காசான செலவழிச்சு நீங்க மறுபடியும் ஆக முடியாது, வேஸ்ட். மறுபடியும் யாருமே கிடையாது. நடிகை விஜய் அவர் பக்கம் செலவழிச்சிருக்காரு, அவர் வேஸ்ட். சீமான் நீங்க கத்தி பண்ணாலும் நீங்க மறுபடியும் ஆக முடியாது, வேஸ்ட் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. விருதானது கடவுள் சொல்றாரு, நான் சொல்லல. நான் அவர்களின் பணி விருதானது. நீங்க செய்யற இந்த பணி கூட விருதானது. கத்தி பேசி கூட்டத்தை கூட்டி எப்படி நீங்க தேர்தல் பணி செய்யறதுக்கு ஆள் ரெடி பண்றது, இங்க போ அங்க போ, மாவட்டத்துக்கு ஒரு பொறுப்பாளர் அப்படின்னு நடிகை நினைச்சிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் வேஸ்ட்ங்கிறார் கடவுள். எனக்கு தெரியாதுங்க, வேஸ்ட், இதெல்லாம் செய்யாதங்கப்பா, ஏன்னா அடுத்த முறை நீங்க யாரும் கிடையாது அப்படிங்கிறாரு. தமிழக அரசியல்வாதிகள் அனைவருக்கும் விரோதமாகவே நான் கருத்து கொண்டிருக்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் அனைவருக்கும் விரோதமாகவே கடவுள் கருத்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டு மட்டும்தான் பேசுறாரு, தமிழ்நாட்டு மட்டும் பேசுறாரு. ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த மாமன் இருக்கிறாரு. இந்த அழிவில்லாத ஆட்சியாளர் இந்த நாட்டில் தான் இருக்கிறார். நாசமஸ்கூடிய அழிவில்லாத ஆட்சியாளர் இந்த நாட்டில் இருக்காரு. ஆனா இந்த நாட்டை பற்றி கடவுள் அக்கையா இருக்காரு. நாட்டை பற்றி ஸ்பெஷல் ஆக்கிற சொல்லுவாங்கல்ல, அந்த ஸ்டூடெண்ட் மேல அந்த ஆசிரியருக்கு ஸ்பெஷல் முக்கியமான கவனம் செலுத்துறாரு. நல்லபடியா அவங்க கொண்டு வர நினைக்கிறேன்னா, அவர் பிள்ளை ஒரு மகன் படிக்கிறான், மகன் அக்கறையா இருப்பாரு ஒரு ஆசிரியர். அதே மாதிரி கடவுள் தான் பிள்ளைங்க இருக்கிறான், தன் குமாரன் இங்க இருக்கான், சிவமூர்த்தி என்ற ஜீவன் இந்த நாட்டை பிறந்திருக்கிறான். அழிவில்லாத ஆட்சியாளர் இந்த நாட்டில் இருக்கிறான், நாட்டில் கிளம்புறான். அதனால நாட்டு அக்கறை இருக்காரு. அழிவில்லாத ஆட்சியாளர் இந்த மாமனிதன், இந்த மனிதன் சிவமூர்த்தி என்ற ஜீவன் தான் என்று கடவுள் சொல்லியிருக்கிறார். அத்தனை எபிசோட் கூட பார்த்துக் கொள்ளுங்கள். தமிழக அரசியல்வாதிகள் அனைவருக்கும் விரோதமாகவே நான் என் கருத்து கொண்டிருக்கேன். எல்லாம் கெட்ட காலம், தமிழக அனைவரும் கெட்ட காலம். தேசத்தை ஆளக்கூடிய தகுதி ஒருவனுக்குமே இல்லை. இது என் வார்த்தை அல்ல. தமிழக அரசியல்வாதிகளே, எடப்பாடி பழனிசாமி அவர்களே, முக ஸ்டாலின் அவர்களே, உதயநிதி அவர்களே, சீமான் அவர்களே, விஜய் அவர்களே, எல்லாரும் கோச்சிக்காதீங்க. கடவுள் வார்த்தை சொல்றாரு, கடவுளை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒரு மனிதனை பொம்மைக்கு அனுப்பியது அவனுடைய வாழ்க்கை நிர்ணயிக்கப்பட கடவுள் தான். அவர் சொல்றாரு, தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தகுதி ஒருவனுக்குமே இல்லை, தமிழ்நாட்டில் உள்ள ஒருவனுக்குமே இல்லை. பரிதானக்காரர்கள் அனைவரும் பரிதானக்காரர்கள், எல்லாரும் லஞ்சம் வாங்குற. கடவுள் சொன்ன வார்த்தை என் வார்த்தை அல்ல. சொல்றேன், கத்தின்னு சொல்றேன், என் வார்த்தை அல்ல. கடவுள் சொல்றாரு, தமிழக அரசியல் அனைவருமே லஞ்சம் வாங்கக்கூடியவங்க, பரிதானம் வாங்கக்கூடியவங்க. அதைத்தான் நான் கேட்டேன். அரசியல் யாராவது மேடையில் ஏறி பொதுமக்கள் முன்னாடின்னு அவங்க பிள்ளை குட்டியை கூப்பிட்டு தலைமை சத்தியம் பண்ணி நான் தமிழக மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கவில்லைன்னு சத்தியம் பண்ண தயாராக இருக்க மாட்டாங்க. இது கடவுளுக்கு தெரியும். அதை நான் கேட்டேன், கடவுள் தெரியும். அதுவும் சொல்ற தமிழ் மக்கள், தமிழ் அரசியல்வாதிகள் அனைவருமே பரிதானக்காரர்கள், லஞ்சம் வாங்கன்னு சொல்றாரு. அவர்களின் குடும்ப நலன் அவருக்கு முக்கியமானது. எல்லாமே அவரோட குடும்பம் தான் முக்கியம். எடுத்துக்கோங்க, உங்க ஊர்ல ஒரு வார்டு கவுன்சிலர் சம்பாதிக்கிறாரு, எம்எல்ஏ சம்பாதிச்சிருக்காரு, மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர் சம்பாதிச்சிருக்கா, பார்த்துக்கோங்க. நீங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க. எனக்கு நான் தெரியாது, நான் யாருக்கும் தெரியாது. நான் டிவியில போட்டா இப்ப மாதாஸ் பேசுவாரு, அப்புறம் சாட்டை பேசுவாங்க, சவுசன் பேசுவாங்க, இப்ப முக்கியமாக பேசுவாங்க, பிரபாகரன் பேசுவாரு, பிரபாகரன் ஒரு தம்பி நல்லா நல்லா பேசுவாங்க. இவங்க பேசுறது நான் சொல்றேன். எனக்கு என்ன, நான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கேன். கடவுள் சொல்றாரு, டிவியில பாக்குறேன். நான் தேசத்தை ஆளக்கூடிய தகுதி ஒருவனுக்குமே இல்லை. பரிதானக்காரர் அனுமதி லஞ்சம் வாங்குறவங்க அவங்க. தேசத்தின் நலன் அல்ல, இந்த தமிழ் மக்களின் நலன், தமிழ்நாட்டின் நலன் யாருக்குமே கிடையாது. அவருடைய குடும்ப நலனே அவருக்கு முக்கியமானது. அவர் வரைக்கும் குடும்ப நலனே அவருக்கு முக்கியமானது. கடவுள் வார்த்தை என் வார்த்தை அல்ல. காமராஜர் இருந்தார், கக்கன் இருந்தாங்க, ஜீவான் இருந்தாங்க, எனக்கு தெரியாது. எம்ஜிஆர் இருந்தார், அவர் தன்னர் கிழமை சொத்து சாக்கல. சரிங்களா? இவங்கெல்லாம் தமிழ் மக்களுக்காக பாடுபட்டாங்க, தமிழ் நாட்டிற்காக பாடுபட்டாங்க. அப்புறம் மற்ற அரசியல்வாதிகள் அனைவருமே தமிழக மக்களுக்காக பாடுபடல, தங்கள் குடும்பத்துக்காகவும் தங்கள் கட்சிக்காகவும் பாடுபடுறாங்க. சொல்றாங்க, பேசுறாங்க, கட்சி நீதி ஒரு கான்ட்ராக்ட் வாங்குவாங்களாம். கான்ட்ராக்ட் வாங்கி எனக்கு கொடுத்துட்டு துபாய் போயிருமா, 10 ரூபா ரோடு துபாய் பணம் போயிருமா, 100 கோடி போயிருமா, மிச்சம் ஒரு 300 கோடி கட்சி நிதிக்கு அங்கே கொடுத்துருங்க, தலைமையிட்ட கொடுத்துருன்னு சொல்லுவாங்களாம். கட்சி நிதி, குடும்ப நிதி. கட்சி நிதி கடவுள் சொல்றாரு, தங்கள் குடும்பத்துக்காகவும் கட்சி நலனுக்காக பாடுபடுறாங்க, அக்கறை காட்டுறாங்க. தமிழக மக்கள் அக்கறை இல்லை. கடவுள் சொன்ன வார்த்தை நான் சொல்றேன். தயவு கோச்சிக்காதீங்க. அரசியல்வாதி தமிழ்நாட்டு அரசு யாரும் கோச்சிக்காதீங்க. நல்லது செய்ய நினைங்க நீங்க. அதாவது
பிறக்கன்னா 30 செய்யணும், 10 மக்கள் 30 தானே வரும். நீ ஒருவனை கெடுத்தா உன்னை தேவன் கெடுப்பார், கடவுள் கெடுப்பாரு. நீ தமிழ் கெடுத்தினா உன் குடும்பத்தை தேவன் கெடுப்பாரு. என்ன குடும்பம் பாருங்க நீங்க. இப்ப வந்து கடவுள் பார்த்துட்டாரு. இதுக்கு முன்னாடி நீங்க கொள்ளையடிச்சீங்க, நீங்க அரசியல் லாபம் பண்ணீங்க, அரசியல் ஆதாயம் பண்ணீங்க, எனக்கு தெரியாது. கடவுள் பார்க்கல. இப்ப கடவுள் பார்க்கிறாரு. ஏன்னா இந்த தமிழ்நாட்டில இருந்து தான் இந்த அழிவுல ஆட்சியை வெளிப்படுத்துறாரு. அழிவுல ஆட்சியர் நாசம் சொன்ன அழிவுல ஆட்சியர் வெளிப்படுத்துறாரு. அதை ஏன்டாரி பேசுறாரு. தமிழ்நாட்டுல ரொம்ப அக்கறையா இருக்காரு. அதனாலதான் பேசுறாரு. கடவுள் வார்த்தைக்கு நான் விளக்கம் சொல்றேன். இது என் வார்த்தை அல்ல. தயவுசெய்து தமிழ்நாட்டு அரசியல் யாரும் மேல கோவப்படாதீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களே, முக ஸ்டாலின் அவர்களே, நடிகை சீமான விஜய் யாரும் மேல கோவப்படாதீங்க. உங்களை பற்றி சொன்ன வார்த்தையை நான் போறேன். நான் தமிழ்நாட்டின் அரசியல்வாதிகளை பற்றி என் தேவநாயக கருத்துக்கள் கூடிய திரு தரிசனங்களை அனைத்துமே மாமல்லர் இம்மாற்று ஒளிபரப்பு கொண்டு வருகிறேன். இன்னும் ஒளிபரப்பேன். தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அல்ல, உதயநிதி ஸ்டாலின் அல்ல, முக ஸ்டாலின் அல்ல, நடிகர் சீமான் அல்ல, விஜய் அல்ல, யார் என்பதை என் தேவநாயகத்தினிடம் கூறுவார். அப்போ நான் கூறுவேன், பொறுத்திருந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.